1000 அக்கௌண்ட் பண்ணி கொஞ்சம் வளர்ச்சியா இருக்கிறாரு, சட்டமன்ற தலைவராக இருக்கிறாரு, பக்கத்து ஊருக்காரரு. கொஞ்சம் இறக்கப்பட்டு அவரை பேச விடுவோம் அப்படின்ட்டு சொல்லி இந்த வாய்ப்பை தந்திருக்காங்க. நான் ரொம்ப நேரம் பேச முடியல. உங்க நிலைமையை புரிஞ்சுக்கிட்டேன், எங்க நிலைமையும் தெரியும் கேள்வி. அதனால மிக விரைவிலேயே நம்முடைய சில கருத்துக்களை கூறி அதுக்கப்புறம் நல்ல ஆடல் பாடல்லாம் இருக்கு, எல்லாரும் பார்த்து நாங்களே இருந்து மகிழ்ச்சியா பார்த்து போவோம். இந்த அருமையான நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி சிறப்பாக பேசி அமர்ந்திருக்கின்ற நான் வெற்றி பெறுவதற்கும் எனக்கு துணையாக இருந்த மேதகு ஆயர், கோட்டாறு மறை மாவட்ட ஆயர், அன்பிற்குரிய நசரேயன் சூசை அவர்களே, வரவேற்புரை ஆற்றி இந்த நிகழ்ச்சிக்கு என்னை வர வேண்டும் என்று என்னை பணித்த அருட்பணி சங்கைக்குரிய சுவாமி செல்வா அவர்களை, தொடக்க உரையாற்றிய இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற டன்ஸ்டன் அவர்களை, வாழ்த்தி அமர்ந்திருக்கின்ற உங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பி விஜய் வசந்த் அவர்களே, பேரூர் தந்தை கிளாரிஸ் அவர்களே, ராஜேஷ் சட்டமன்ற உறுப்பினர்கள் அருமை தம்பி ராஜேஷ்குமார் அவர்களே, பிரின்ஸ் அவர்களே, என்னோடு வருகை இருந்திருக்கின்ற நாகர்கோயில் நகர செயலாளர் என்னுடைய அன்பிற்குரிய அருமை தம்பி வழக்கறிஞர் மகேஷ் அவர்களே, என்னுடைய அன்பு தம்பி உடன்பிறவா சகோதரர் பசிலியான் அவர்களே, நான் இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தில் சிறப்பாக பணியாற்றுகின்ற அந்த வாய்ப்பை ஏற்படுவதற்கு முதல் புள்ளியாக இருந்தவர், 96ஆம் ஆண்டு என்னோடு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், எனது பக்கத்து அறையிலே இருந்தவர், குளச்சல் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்குரிய பெர்னாட் அவர்களே, அன்பிற்குரிய தாரகை கற்பட் அவர்களே, ஸ்டாலின் அவர்களே, லைலா அவர்களே, சதீஷ் அவர்களே, எல்லா பேரையும் சொன்னதான் நினைச்சிட்டு இருக்கேன். இங்க இருக்க முன்னுக்கு இருக்க அனைவருக்கும், எப்ப இந்த பேச்சை முடிப்பாருன்னு கேட்டுட்டு இருக்க உங்கள் அனைவருக்கும் இந்த நல்ல வேளையிலே என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் மீனவர்களுக்கு எதிராட்டு ஒரு சட்டம் வருது, தடுத்து நிறுத்துவோம் அப்படின்னு சொன்னாங்க. மீனவர்களுக்கு எதிராட்டு என்ன சட்டம் என்னன்னு சொல்லி இன்னும் சட்டமன்றத்தில் அதற்குரிய பில்லு கொண்டு வரல, மசோதா கொண்டு வரல. ஆனா 2019 ஒரு வரைவு மசோதா, டிராப் பில் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மசோதா கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. அந்த மசோதாவில் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கின்றதுல 15 நாட்டிக்கல் மைல் போய் நாட்டு படகு மீனவர்கள் மீன் பிடிக்கலாம். அதை தாண்டி மீன் பிடிக்க போனா முதல் முறை 5000, 2வது முறை போனா 50,000, 3வது முறை வெறும் 5 லட்சம் அபராதம். அதுக்கப்புறம் போனீங்கன்னா படக பிடிக்கிட்டு விட்டுருவாங்க. ஒரு நாளைக்கு மீன் பிடிக்க போனா 10,000 ரூபாய்க்கு மேல மீன் பிடிக்க கூடாது. 10,000 ரூபாய்க்கு 10,001 ரூபாய்க்கு மீன் பிடிச்சா இந்த சட்டப்படி நான் சொன்ன மாதிரி அதே சட்டங்கள் திரும்பவும் பாயும். நல்ல சட்டம் தானே. நம்ம கடலு, நம்ம உழைக்கிறோம், நம்ம எவ்வளவுதான் பிடிக்கணும்னு சொல்லி நம்மளை வர இருக்கக்கூடிய ஒரு சட்டம். அந்த வரை மசோதாவை நாடாளுமன்றத்தில் பல கட்சிகள், காங்கிரஸ், திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட எல்லா கட்சிகளும் கடுமையாக எதிர்த்ததின் பயனாக இதுவரை அந்த சட்டம் நாடாளுமன்றத்தில் தாக்கமாக இருக்கு. அவ்வளவு எளிதாட்டு நான் அதை கடந்து போக மாட்டேன். சட்டம் வந்தால் தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஆட்சி இருக்கு, நல்ல முதல்வர் இருக்கிறார். நிச்சயமாக அந்த சட்டத்துக்கு எதிராக எப்படி விவசாய போராட்டத்துக்கு எதிராக போராடி அதை வெற்றி பெற்றாரோ அப்படி ஒரு நல்ல நிலை ஏற்படும் நான் முழுமையா நம்புறேன். எனக்கு கடற்கரை மீனவர்களுக்கு எனக்கு நெருங்கிய தொடர்பு உண்டு. திருநெல்வேலி மாவட்டத்தில் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் மட்டும்தான் இங்க 48 கிராமம் இருக்குன்னா எங்க ஊர்ல 13 கிராமம் இருக்கு. கூட்டப்புளி, பெருமணல், பஞ்சல், இடுதகரை, தோமையார்புரம், கூத்தங்குழி, கூட்டப்பறை, உவரி, கூடுதாளை, மெக்கேல் நகர், ஜார்ஜ் நகர் உட்பட அனைத்து கிராமங்களும் எங்கிட்ட தான் இருக்கு. எனக்கு தான், நான் இருக்கு எம்எல்ஏ.
அதனாலதான் நான் இன்னைக்கு 4 மணிக்கு என்னால வர முடியல. 2 மணிக்கு மீனவர் தினம் இடிந்தகரையில கொண்டாடணும். உங்களுக்கு நினைவு இருக்கும், பல பேர் மறந்துருப்பீங்க. நாட்டுப்படகு மீனவர்களுக்கு அவுட்போர்ட் இன்ஜின் வச்சு மண்ணெண்ணெய் வாங்கி போவாங்க. மண்ணெண்ணெய் ஓப்பன் மார்க்கெட்ல கிடையாது, ரேஷன் கடையில் மட்டும்தான் மண்ணெண்ணெய் இருக்கும். அதுக்கு ஒரு கலர் இருக்கும். அந்த மண்ணெண்ணெய் வாங்கி தான் அங்கங்க வாங்கி நாட்டுப்படகு மீனவர்கள் கடலுக்கு போவாங்க. காவல்துறை அதிகாரிகள் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நீ ரேஷன் மண்ணெண்ணெயை கடத்துறாங்க வா அப்படின்னு சொல்லி ஸ்டேஷன்ல உட்கார வச்சு உன் மேல ஒரு எஃப்ஐஆர் போடுவாங்க. பல சந்தர்ப்பங்கள் அங்க அப்படி நடந்தது. இதை பார்த்து நான் அப்போது 2006 சட்டமன்ற உறுப்பினர் இருக்கும்போது தலைவர் கலைஞரை சந்தித்து, ஐயா அவுட்போர்ட் இன்ஜினுக்கு மானியம் முடிக்க, அவன் மானியத்தோட மிஷினை வாங்குதான். மிஷினு மண்ணெண்ணெய் ஊத்துனாதான் வண்டி ஓடும். மண்ணெண்ணெய் இல்லை, இப்படி வாங்கிட்டு போனா ரேஷன் போற மண்ணெண்ணெய் வாங்கி கொண்டு வந்து இப்படி நீ பயன்படுத்துறாங்க, அவன் மேல பெரிய குற்றங்கள் இருக்கு. அதனால அவங்களுக்கு மண்ணெண்ணெய் கொடுக்கலையான்னு. அது போனது யாரெல்லாம் போனோம்னா, இன்றைய முதல்வர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களும் நானும் முதல்வரை சந்தித்தோம். உடனடியாக அன்றைய முதல்வர் மாண்புமிகு மறைந்த கலைஞர் அவர்கள் ஏவா வேலு அவர்களை அழைத்தார். டெல்லிக்கு சென்று அப்பாவு கோரிக்கை நியாயமாக இருக்கிறது, அது நியாயம் தானே என்று சொல்லி விழாவாரியாக நிறைய விஷயங்களை சொன்னேன். அதுக்கப்புறம் அதை நம்பி உடனடியாக இப்போது நாட்டுப்படகு மீனவர்கள் அவுட்போர்ட் இன்ஜினுக்கு மானிய விலையில் 300 லிட்டர் மண்ணெண்ணெயை தந்தது மாண்புமிகு மறைந்த முதல்வர் கலைஞர். உங்கள் சார்பாக அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்பாவு திருநெல்வேலிக்கு கேட்டேன். தலைவர் கலைஞர் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி ஆகிய தென் மாவட்டங்களில் வாழ்கின்ற 43,000க்கு மேற்பட்ட அவுட்போர்ட் இன்ஜின் வைத்திருக்கின்றவர்களுக்கு அந்த வாய்ப்பை தந்தார். கடலில் எங்க பகுதிகளெல்லாம் மீன் பிடிக்கின்றவர்களுக்கு ஒரு 45 நாள் குஞ்சு பிடிக்கக்கூடிய காலம். ஆகவே அப்போது அந்த நேரத்தில் மீன்பிடி தடை காலம் என்று சொல்வார்கள். அதற்கும் நிவாரணமாக முதல்ல அந்த நிவாரணத்தை அறிமுகப்படுத்தினார் தலைவர் கலைஞர். இப்போது நம்முடைய மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் 5000-ஐ 6000-ஆக உயர்த்தி தந்திருக்கிறார் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று இயற்கை சீற்றங்கள் ஏற்பட்டால் இன்றும் நாளையும் கடலுக்கு செல்லக்கூடாது, 4 நாட்கள் கடலுக்கு செல்லக்கூடாது, தேங்காய்பட்டினத்திலிருந்து தெற்கு நோக்கி செல்லக்கூடாது, கிழக்கு நோக்கி செல்லக்கூடாது, செய்தியை வாசித்துட்டு அப்படி விட்டுருவாங்க, கடலுக்கு போக மாட்டீங்க. அதற்கும் இடையூறு, இப்படிப்பட்ட தடை காலங்களுக்காக இடரல் ஏற்பட்ட காலங்களில் நீங்கள் மீன்பிடிக்காமல் போன காலத்தை கருத்தில் கொண்டு அதற்கும் 5000 ரூபாய் ஆண்டுக்கு தருகின்ற திட்டத்தையும் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் தந்திருக்கின்றார். எனக்கு மகிழ்ச்சியா இருக்கின்றது. 1000 அவர்கள் சொன்னார்கள், நான் ஓட்டு போட சொல்லல, இப்படி என்ன சொல்லிட்டாங்க. ஓட்டு போட சொன்னது ஜனநாயக உரிமை, ஜனநாயக கடமை. கண்டிப்பாக 1000 அவர்கள், பங்கு தந்தை அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள் தான் நீங்கள் வாக்களியுங்கள் என்று சொல்லுவதற்கு கடமை இருக்கு உங்களுக்கு. நீங்க வரலன்னா பள்ளியோட எத்தனை பள்ளியோடத்துல சென்ட் ஆன்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் எங்க ஊர்ல இருக்கு. அந்த சிஸ்டர் காலையில 4 மணிக்கு எழுப்பி யார் பத்த பிள்ளைகள் இல்லாம அங்க படிக்க, அந்த பிள்ளைகளுக்கு அங்க இருந்து முழங்கால இருந்து என் பிள்ளைகள் நல்லா படிக்கணும்னு பிரேயர் பண்ணி பிள்ளைகளை கூப்பிட்டு வச்சு காலையில அந்த பிள்ளைகளுக்கு டியூஷன் நடத்தாங்கன்னா, நீங்கள் எதை நோக்கி இந்த சமூகம் நல்லா இருக்க வேண்டும், படிக்க வேண்டும் என்பதற்காக தானே நீங்க அருள் தந்தைகள், அருள் சகோதரிகள் எல்லாம் நீங்க அந்த பாடுபடுறீங்க. இந்த ஜனநாயகத்தினுடைய மிகப்பெரிய கடமை ஓட்டு போட சொல்றது உங்க கடமை தானே. அது ஒரு குற்றமாட்டு 1000 நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. வாக்களிங்க சொல்றீங்க, நல்லவங்களை பார்த்து வாக்களிங்கன்னு தான் நீங்க சொல்லுவீங்க. கெட்டது செய்யுங்க அப்படின்னு என்னைக்காவது நீங்க பிரசங்கத்துல சொல்லிருக்கீங்களா? நீங்க நல்லதே சொல்லிருக்கீங்க, அது தவறு இல்லை. அதுக்காக நம்முடைய 1000 அவர்கள் மன வருத்தப்பட வேண்டாம். நீங்க தாய்மார்கள்லாம் பஸ்ல இலவசமா அனுப்புவேன் நகர பேருந்துல போறீங்களா? பஸ் வருதா? போறதா போகலையா? அவன் தலைவர் மு.க. ஸ்டாலின் ஒரு கைதட்டு தட்டுக்காம 40 லட்சம் பேர் தினம் போறீங்க. 40 லட்சம் பேர் பேருந்துல இலவசமா பெண்கள் 40 லட்சம் பேர் போறீங்க. எவ்வளவு நிதி நெருக்கடியும் அதை செய்கின்ற ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் இருக்கு. ஆக பஸ் இல்லைன்னு சொன்னாங்க
இல்லாத ஊருக்கு சொல்லுங்க பஸ். நம்மகிட்ட விஜய் வசந்த் இருக்காப்புல எம்பி, 2 எம்எல்ஏ பிரின்ஸ் இருக்காங்க. உங்க மந்திரி இந்த ஊர்ல மாண்புமிகு நம்முடைய மனோ தங்கராஜ் இருக்காங்க. எழுதி கொடுத்த ஊருக்கு அடுத்த நாள் பஸ் வரும் என்பதை நான் அன்போடு உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நகர பேருந்து இருந்தாதான் பஸ் நீங்க போக முடியும். அந்த பஸ் இல்லாத ஊருக்கு அந்த பஸ் விடணும். அது தேர்ந்தெடுக்கப்பட்டவருடைய உரிமை. நீங்க அப்படி நிச்சயமாட்டு நீங்க எந்த ஊருக்கெல்லாம் சொன்னா உங்க அமைச்சர் இருக்கிறாரு, சொன்ன உடனே செய்திருவாரு. நம்முடைய மாண்புமிகு அருமை தம்பி மனோ தங்கராஜ் சொல்லி உங்களுக்கு பஸ் விடக்கும் நாங்க தயாராக இருக்கிறோம் என்பதை நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல ரோடு எல்லாம் போட்டுரும். மழை கொஞ்சம் அதிகமா பெய்து ஆட்சிக்கு வந்து ஒரு 6 மாசம் தான் ஆகுது. 6 மாசத்துக்குள்ள 6 மாசம் எங்க ஆயிருக்கும்? ஆயிட்டா 6 மாசம் ஆயிடுச்சு. 6 மாசத்துக்குள்ள நிறைய வேலைகள் இருக்கு, பணம் இல்ல. அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள்லாம் நம்முடைய முதல்வர் பண்ணிட்டு இருக்காங்க. நிச்சயமாட்டு உங்களுக்கு நான் எல்லாருக்கும் பொதுவான ஆளு, எந்த கட்சிக்கும் கிடையாது. 1000 ரூபாய் தான் நானும், எல்லா கட்சிக்கும் பொதுவான ஆளு. 1001 சொன்னாங்க. மாண்புமிகு முதல்வர் வந்தார். ஓரிரு நிமிடம் பேச எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. அந்த வாய்ப்பை படித்து முள்ளூர் துறைங்கிற ஊர்ல இந்த கொரோனா காலத்தில் ஏற்பட்ட சிறு வாய் தகராறு பெரிதாக்கப்பட்டு 146 பேர்ல வழக்கு போட்டிருக்கு அப்படின்னாங்க. அந்த இடத்திலே நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் டிஜிபியை அழைத்து அந்த வழக்கை ரத்து பண்ண சொன்னார் என்று சொன்னார். பெருமையோடு சொல்லுகின்றேன். இதே போலதான் கூடங்குளம் அனுமல வேண்டாண்டி போராடினாங்க. தன்னை வருத்தி உண்ணாவிரதமாக இருந்தார்கள். இடிந்தகரை மக்கள், கூடங்குளத்து மக்கள், அந்த சுற்றுவட்டார மக்கள். ஒரு வழக்கு 2 வழக்கு அல்ல, 1046 வழக்கு. அந்த ஊர்ல வழக்கு இல்லாதவங்களே இல்ல. பிறந்த குழந்தை முதல் சாகக்கூடிய வயசுல இருக்க வர அத்தனை பேர்களுக்கும் வழக்கு. தேர்தல் அறிக்கையிலே நான் தலைவர்களிடம் சொன்னேன், திமுக ஆட்சிக்கு வந்தால் வழக்கு ரத்து செய்யப்படும் என்று சொல்லி தேர்தல் அறிக்கையிலே சொன்னது. ஆட்சிக்கு வந்த 90 நாட்களில் 1046 வழக்குகளும் கூடங்குளம் ஸ்டேஷனில் இருந்து ரத்து செய்தவர் மாண்புமிகு. நடக்கிற ஆட்சி திமுக ஆட்சி நீங்க யாரும் நினைக்காங்க. நடக்கிற ஆட்சி உங்கள் ஆட்சி, ஏழைகளின் ஆட்சி, தாய்மார்கள் ஆட்சி, உங்கள் ஆட்சி, மீனவர்களுடைய ஆட்சி. உங்க ஆட்சி நடக்கி என்ன வேணுமோ கேட்டது கொடுக்க போறாங்க. இதே தேங்காய்பட்டினம் துறைமுகத்தில் வந்து அடிக்கலான்ட்டாங்க மாண்புமிகு இன்றைய முதல்வர். கிடப்புல போட்டு 10 வருஷம். நான் சொல்றேன், மிக விரைவிலேயே இந்த துறைமுகம் சிறப்பாக நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் செய்து தருவார்கள். ஆயருடைய கோரிக்கை மனோ தங்கராஜ் இருக்கின்றார். அவர் மூலமாக நானும் அவரும் இணைந்து முதல்வரை சந்தித்து உங்களுக்கு ஏற்பாடு செய்து தருவோம் என்பதை உறுதியாக. மீன் பிடிக்க போறாங்க, எங்க போறாங்கன்னு தெரியல. இறந்து போறாங்க. 1 வருஷம் ஆச்சு, எந்த அணக்கமும் இல்லை. ஒரு மீன் பிடிக்க போறவன் மனைவி பிள்ளைகள் இந்த ஊரை பார்க்காம எங்கேயாவது ஒழிச்சே இருப்பானா? 7 வருஷம் இருப்பான் ஐயா. 7 வருஷம் இருந்தாலும் ஒழிச்சிருந்தாலும் சர்டிபிகேட் தருவாங்க. யாரும் அப்படி ஒழிக்க மாட்டாங்க. நியாயமான கோரிக்கை. ஒரு ஓராண்டு காலத்திற்குள் அவர்கள் அவ்வாறு திரும்ப வரவில்லை என்றால், எங்கிருந்தும் தகவல் வரவில்லை என்றால் அவர்களுக்கு இறப்பு சான்று வேண்டும், அவர்களுக்கு அரசு வழங்கக்கூடிய நிவாரணம் வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை நாம் காரிலே வரும்போது தம்பி பசிலியான் இது முக்கியமான விஷயம் என்று சொன்னார். நிச்சயமாக முதல்வர் கவனத்துக்கு எடுத்து சென்று நிச்சயமாக ஒரு மீனவ மக்களை பற்றி எனக்கு தெரியும், பொய் சொல்ல தெரியாது, உண்மையை தவிர வேற எதுவும் பேச தெரியாது. மனதில் இருக்கிற அந்த இடத்துல எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நேரம் கேட்பாங்க. அந்த மக்களுடைய கொலை எனக்கு நல்லா தெரியும். அவங்க புருஷனை ஒழிச்சு வச்சுக்கிட்டு செத்து போனார் சொல்லுவாங்க ஏதாவது. ஆகவே நிச்சயமாக பசிலியான் கோரிக்கை. நான் கார்ல வரும்போது நம்ம தம்பி மகேஷ், நான் பசிலியான் 3 பேரும் தான் பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, நிச்சயமாக மாண்புமிகு முதல்வருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று வேண்டிய உதவி செய்வோம் என்பதை நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன்.
மீனவர்களுக்கு ஓய்வூதியம் கேட்டிருக்காங்க. நிச்சயமாட்டு அதுக்கு முன்னால எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும் என்பது என்னுடைய எண்ணம். நல்ல முதல்வர். ஏற்கனவே தேர்தல் அறிக்கையில குடும்ப அட்டைக்கு ஒரு இதற்கு வரும். அதே போல இன்னும் நம்ம ஊர்களில் எங்கேயாவது இப்படிப்பட்ட கொரோனா காலத்துல வேற வழக்குகள் இருந்தால் கூட அந்த முள்ளந்துறை மாதிரி வேற இந்த ஊர்களில் இருந்தா கூட மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மேடையில் இருக்காங்க, நம்முடைய ஆயர் இருக்காங்க, அவங்களுடைய கவனத்திற்கெல்லாம் கொண்டு வந்தா நிச்சயமாக நல்லது நடக்கும் என்பதையும் நான் அன்போடு தெரிவித்துக் கொண்டு, நீங்க சொல்லக்கூடிய அந்த சாகர்மாலா திட்டம் அந்த வரைவு திட்டமாக இருக்கின்றது. வரைவு திட்டமாக இருக்கும் போதே நாடாளுமன்றத்திலே கடுமையாக எதிர்குரல் கொடுத்தார்கள். அந்த எதிர்குரல் கொடுத்ததின் பயனாக தம்பி விஜய் வசந்துக்கு தெரியும், அல்லது அவங்க அப்பாவுக்கு தெரியும், அவங்க இப்ப இல்ல, திருச்சி சிவா அவர்கள் அதனை கடுமையாக எதிர்த்து பேசினார். அவரை அழைத்து அந்த அமைச்சர் அழைத்து பேசி 5000 ரூபாய் அவதாரம், 50,000 ரூபாய் 60,000 கிடையாது என்பதை ரத்து செய்திருக்கிறார். அதோடு சிறை தண்டனை என்பதையும் ரத்து செய்ததாக அமைச்சர் கூடி பேசியிருக்கிறார். ஆகவே நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என்று நம்முடைய இதெல்லாம் சொன்ன உடனே நீங்க அனுமதிங்க அப்படிங்கிற அடிப்படையில் அவர்கிட்ட பேசினாங்க. நாங்கள் அதை அனுமதிக்க மாட்டோம், இது மீனவர்களை பாதிக்கும். அவர்கள் ஒரு நொண்டி சாக்கு சொல்றாங்க. என்ன சாக்கு சொல்றாங்கன்னா 15 கிலோமீட்டர் வரை நாட்டு படகு வச்சிருக்கவங்க இருக்காங்க. ஆள்கள் எல்லாம் மீன் பிடிக்க போறவங்க ஒரு 100 நாட்டிக்கல் மைல் வரை போறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள பெரிய சண்டை வருது. அதனால அந்த சட்டத்தை கொண்டு வாங்கன்னு பொய்யான ஒரு ஏமாத்தான ஒரு நொண்டி சாக்கு சொல்றாங்க. இருந்தாக்க அடுப்பாங்க பானை சட்டி சட்டம் கேட்கத்தான் செய்யும். அதுக்காக மீனவர்களுக்குள்ள பிரச்சனை இருக்கத்தான் செய்யுமே தவிர இங்க பார்டர்ல இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் மாதிரி இங்க யாரும் கிடையாது. எல்லாம் உழைச்சி சாப்பிடுற ஆட்கள் இவங்க. ஆகவே அதை அவர்களுடைய கவனத்திற்கு நம்ம நினைச்சிருக்கோம். இந்த அரசு செய்யும். நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டில் இருந்து போயிருக்க 39 பேர் கண்டிப்பாட்டு, தமிழ்நாடு பாண்டிச்சேரியில இருந்து போன 39 பேர் கண்டிப்பாட்டு உங்களுக்காக குரல் கொடுக்க இருக்காங்க. நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மீனவர்களுக்கு பாதிக்கின்ற அந்த சட்டம் வருவதற்கு ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார் என்பது எனக்கு நன்றாக தெரியும். ஆகவே அதையெல்லாம் நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒன்னே ஒன்றை மட்டும்தான் சொல்லி விடைபெறுகிறேன். நீங்க இந்த ஆட்சியில சில குறைகள் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த குறைய நீங்க சம்பந்தப்பட்ட அமைச்சரிடமோ உங்க மனோ தங்கராஜத்தை சொன்னாலே போதும். இங்க இருக்கக்கூடிய ஆயத்தை சொன்னா போதும். நான் இன்னும் ஆயத்தை இன்னும் ஒரு மணிக்கு மேல என்ன சொல்றேன்னா, நடப்பது உங்கள் ஆட்சி, உங்களுக்கு என்ன தேவையோ எழுதிட்டு நேரே வாங்க, முதல்வரை சந்திக்கிறதுக்கு நாங்க ஏற்பாடு செய்யறோம். நம்முடைய இந்த மக்களுடைய நலனுக்காகவே பீட்டர் போன்ஸ் முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை சிறுபான்மை ஆணையத்தினுடைய ஆணையாளராக நியமித்திருக்கிறார். ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னா உடனே கூப்பிட்டு என்னன்னு பேசுறது. அவரு உங்களுக்கு தெரியும், ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர், ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு தவறாம போகக்கூடியவர். என்ன பிரச்சனைகள் அவருக்கு வந்தாலும் அவருடைய கவனத்துக்கு நீங்க சொன்னாலும் அதை முதல்வருடைய கவனத்துக்கு எடுத்து சொல்லி இப்படி இப்படி இருக்கு, இதை அப்படி செய்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் நீங்க சிறுபான்மையர் அப்படின்னு சொன்னா நாமெல்லாம் ஒதுக்கப்பட்டவர்கள் அல்ல, நாமெல்லாம் இந்தியர்கள், தமிழர்கள். தமிழர்கள் ஒரு சில உட்பிரிவுகள் இருக்கும். வேண்டும் இந்த மதத்துல பல பேர் சேர்ந்திருக்க மாட்டாங்க, எனக்கு நல்லா தெரியும். 400-500 வருஷத்துக்கு முன்னால இந்த ஊர்ல ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தலையில தலப்பா கட்டக்கூடாது, நாமம் போடக்கூடாது. அது திருவாங்கூர் மகாராஜாவுக்கு மட்டும்தான் அந்த ரைட், வேற யாரும் அதை பண்ணக்கூடாது. தாய்மார்கள் மார்புல துணி போடக்கூடாது. எவ்வளவு கொடுமை! என் சகோதரி, என் தாய், என்னுடைய உடன்பிறப்புகள் மார்பிலே சேலை போடக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே கடுமையா அதை எதிர்த்தாங்க. நாராயண குரு தான் முதல்ல எதிர்த்தாரு. அதுக்கப்புறம் தந்தை பெரியார் வைக்கத்துல அப்ப இதெல்லாம் திருவாங்கூர் மகாராஜா சமஸ்தானத்துல இருந்தது.
இது தமிழ்நாட்டோட சேர்ல. அந்த நேரத்துல தான் மிகப்பெரிய போராட்டம். பெரியார் வைக்கத்துல இதை எதிர்த்து போராடி, அதனால்தான் வைக்கம் வீரர் தந்தை பெரியார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல சுயமரியாதை உள்ள ஆட்கள் அந்த மதத்து மேல கோவப்பட்டு கிறிஸ்துவ மதத்துக்கு அப்போ இந்தியா வெளிநாட்டுல இருந்து இந்தியா நம்முடைய பிரிட்டிஷ்காரர் காலத்துல ஆட்சி கைப்பற்றப்பட்டதுனால அவங்க வந்தாங்க. அவங்க வந்த உடனே கோயில தான் கட்ட சொன்னாங்க. சில ஊர்களில் இப்ப எங்க ஊர்ல எல்லாம் பணம் உள்ள ராமலிங்க சாமி கோயில் இருக்கு. அந்த 4 ரதவீதியில நாங்க செருப்பு போட்டு போக கூடாது, தலப்பா கட்டக்கூடாது, சட்டம் போடக்கூடாது. அப்படிதான் நாங்க அரை நிர்வாணமா தான் போனோம் அந்த பகுதியில. அப்ப அப்படிப்பட்ட நிலம் இருந்த உடனே அதுல சில பேர் இது என்ன நம்மள உள்ள விடமாட்டாங்க அப்படின்னு ஒரு கோபம் வந்திருக்கும். அதனால மாற்று மதம் அந்த நேரத்தில் இந்த மதம் முஸ்லீம் வந்துன்னா முஸ்லீமா சேர்ந்திருப்பாங்க, கிறிஸ்தவ மதம் வந்துன்னா அந்த கிறிஸ்தவங்களா சேர்ந்திருப்பாங்க. விரும்பி ஏற்றுக்கொள்ளவில்லை சுயமரியாதை உள்ளவங்கள் எல்லாம் இப்படி ஒரு இடத்துக்கு ஒவ்வொரு மதத்துக்கு மாறினாங்களே தவிர வேற ஒண்ணும் இல்லை. அதனால நம்ம இந்தியா இல்ல, தமிழன் இல்ல, நமக்கு இந்த நாட்டுக்கு சொந்தம் இல்லைன்னு யார் நினைக்கிறாங்க. இது நம்முடைய நாடு, நமக்கு தான் எல்லா உரிமையும் இருக்குங்கிறத நீங்க மறக்கிறாங்க. பழங்குடி இனத்துல சேர்ப்போம் அப்படின்னாங்க. நிச்சயமாட்டு நம்முடைய முதல்வர் கவனத்துல இருக்கு. ஒரு ஜாதியை பழங்குடி இனத்துல சேர்க்கணும் அப்படின்னு சொன்னா நாம் மட்டும் உடனடியாக முடிவெடுத்து விட முடியாது. மத்திய அரசும் அதற்கு நமக்கு இணக்கமாக இருக்க வேண்டும். அதற்கு தேவையான நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர்கள் எல்லாம் தேவை இருக்கு. அப்படிப்பட்ட காலங்கள் வரும்போது நிச்சயமாட்டு நம்முடைய முதல்வர் அவர்கள் அதையும் செய்வார்னு நான் நம்புறேன். நான் ஒரு பொதுவான கருத்தாகத்தான் சொல்றேனே தவிர எந்த கட்சிக்காகவோ எந்த அமைப்புக்காகவோ நான் பேசல. காரணம், நான் சபாநாயகர் என்ற முறையில எல்லாருக்கும் இணைந்து பேசுறேன். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட மதம் எந்த மதத்தையும் வணங்கலாம். அதுதான் இந்திய அரசினுடைய அடிப்படை உரிமை. அந்த ஒண்ணுதான். யார் வேண்டுமானாலும் எந்த மதத்தையும் வணங்கலாம், அவன் தான் இந்தியன். ஆனால் நம்ம சிறுபான்மையினர் நமக்கு ஆடு இல்லையோ அப்படின்னு நீங்க எப்பவுமே நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆகவேதான் இங்க நம்ம சிறுபான்மையினர் சொன்னா ராமகிருஷ்ணா மிஷன் இருக்கு, ராமகிருஷ்ணா மடம் கல்கத்தாவில் நிறைய இருக்கு. நம்ம ஊர்ல அந்த ராமகிருஷ்ணா மடம் சிறுபான்மை, ராமகிருஷ்ணா மிஷன் தமிழ்நாட்டில் சிறுபான்மை. அப்ப சிறுபான்மைன்னா நம்ம யாரு எங்கெங்க குறைவா இருக்காங்களோ அவங்களுக்கு. இப்போ கேரளா பக்கத்துல இருக்கனால அதுல சில பகுதிகள் மலையாளம் பேசுவாங்க, அவங்க மொழி சிறுபான்மைங்க, அவ்வளவுதான். ஆந்திரா பக்கத்துல இருந்தா தெலுங்கு பேசுவாங்க சில பேரு, அவங்களும் மொழி சிறுபான்மைங்க. ஆகவே சிறுபான்மையினருக்கு இந்த நாடு சொந்தம் இல்லைன்னு நினைச்சாங்க. இந்த நாடே நம் நாடு, இந்தியா, தமிழ்நாடு நமக்குரிய சொந்தமான மண்ணு. நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் நடக்கிறது யார் ஆட்சியும் இல்லை. யார் ஆட்சி? மீனவ மக்களாகிய உங்கள் ஆட்சி, உங்கள் நலன் கருதுகின்ற ஆட்சி. ஆகவே இந்த ஆட்சியில் உங்களுக்கு எல்லா நலனும் கிடைக்கும் என்று கூறி அங்கிருந்து என்னைய இந்த அழைத்து வந்த அருட்தந்தையர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒன்றும் விசேஷமா இன்னும் உங்களுக்கு பேசியிருக்க முடியும்னு தெரியும். என்னை அழைத்து வரல அவங்களுக்கு எல்லாம் பெருமை. உங்க ஆயருக்கு நான் நன்றி சொல்லணும். தேர்தலுக்கு முன்னால ஆயர் நான் வெற்றி பெறுவதற்கு எவ்வளவு உதவி பண்ணாங்கன்னு எனக்கு தான் தெரியும். அந்த அளவில் ஆயர் கூப்பிட்டா நான் மறக்க மாட்டேன். கடந்த வாரம் சிம்லாவில் இருந்தேன். இன்னைக்கு காலையில தான் புறப்பட்டு அங்கிருந்து நம்முடைய ஆயர் அழைத்திருக்கின்றார்கள், நம்முடைய குருவானவர்கள் அழைத்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, என்னுடைய மூத்த பையனுக்கு இங்க பக்கத்தில் தான் முன்னாள் கிள்ளியூர் சட்டமன்ற உறுப்பினர் ஜான் ஜேக்கப் எம்எல்ஏ மகளை மேரேஜ் பண்ணியிருக்கு. சாமி அங்கதான் அங்கிருந்து தான் சொன்னாங்க, நம்ம மர்மவா தான் சப்போர்ட் இந்த கூட்டத்துக்கு கூட வராங்க பேருக்கு அப்படின்னு சொல்லி. அதனால காலையிலே புறப்பட்டு சென்னையில இருந்து, சிம்லாவில இருந்து டெல்லி சென்னை நேரே இந்த விழாவில் கலந்து கொண்டு உங்களை பார்க்கிற இந்த வாய்ப்பை தந்த நம்முடைய தந்தை, நம்முடைய ஆயர் உட்பட உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறிக்கொண்டு, எவ்வளவு பெரிய மைதானம், எவ்வளவு பேர் இருந்தீங்க, என்னைய பேச விட்டுருக்காங்க பாருங்க. இப்பவும் ஒரு பாடலும் அந்த பரிசு கொடுக்க விட்டுருந்தா என் முன்னுக்கு இந்த கிழக்கு மைதானம் தெரிய மாதிரி தான் தெரியும். இருந்தாலும் இவர் என்ன சொல்றாரு பார்த்து போகணும். இந்த உங்களுக்கு நன்றி.
மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.